ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, நான் இல்லைங்களே. ஏன்னா நீங்கள் எங்களுக்காக பேசுகிறீங்க பண்ணுறீங்க, நான் இல்லைங்களே. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு எங்ககிட்ட பேசுகிறதுக்கா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க எந்த இதில் நடந்துக்கிறாங்க, இல்லை எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஒரு இதான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. ஒரு சில விஷயங்களை நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலையும் யாரையும் பற்றி பேசி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எப்போ நமக்கு எந்தெந்த விஷயங்களில் கரெக்டான ஒரு விஷயம் கிடைக்கணுமோ அதை கிடச்சிருச்சுனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரும் எந்த விஷயத்துலையும் நம்மளை தாண்டி எதுவும் நடக்க போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இப்போ இது பண்ணாத மாதிரி இருக்கிறப்போ, அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. வேறு வேறு விஷயத்துக்கு நம்ம வேறு வேறு இதை நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போகணும். போனோன்னா நம்ம அதெல்லாம் சரியாக வரும் அப்படின்னோன்னா, அவன் அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம யாரையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. குறை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்காதான். அதுக்கு அடுத்ததில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் மாறுதல்கள் இருக்கிறப்போ, அதெல்லாம் கடந்து தான் இது பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நமக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளால் சமாளிக்கிறதுக்கான பக்குவங்கிறது இருக்கணும். அந்த பக்குவம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சமாளிக்கிறதுக்கான இதை நம்ம இது பண்ண முடியும். உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. எப்போதுமே ஒருத்தரை நம்ம நம்பி ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம காப்பாற்ற முடியும். அதை விட்டுட்டு அவங்க நமக்காக பேசுகிறதுனாலையோ இல்லை மற்ற விஷயங்களில் அவங்க இது பண்ணுறதுனாலையும் நமக்கு எதுவும் மாறிட போகிறதில்ல அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறது. ஏன்னா எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம என்ன வேணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால நம்ம பேசுகிறோம், பண்ணுறோம். அதெல்லாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாம் சரியாக வரும். ஆனால் போக போக நமக்கு எதுவும் கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னோடனே, சரி விட்டுருங்க. அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்மளே மாற்றிக்கிறது தான் நல்லது. நம்ம மற்றவங்களுக்காக எல்லாமே சரியாக கடந்து போகாதப்போ, நம்ம ஒரு சில விஷயங்கள் சரியாக இல்லாதப்போ நம்ம அதெல்லாம் கடந்து தான் வாழ்க்கையில் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விட்டுருங்க. அதெல்லாம் பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாழ்க்கையில் கரெக்டான வேலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி அதுக்காக நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. குறை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் இதாக இருந்தனாலே போதும் அப்படின்னோடனே, சரி ஓகே. நீங்கள் அதை தாண்டி எதையும் நம்மளுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. புரிய வைக்கிறத வச்சிடலாம். ஆனால் புரிய வைக்க முடியாத விஷயம்